ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அந்த ஸ்கிப் பண்ணுற ஒரு செகண்ட் கூட நாங்கள் ஏதாச்சும் ஒரு நல்ல பாயிண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உலகத்திலேயே முதல் முறையாக ட்ரோனை வைத்து வெட்டிக்கிளியை அடித்து விரட்டிய இந்தியா. ஆமாங்க, உலகத்திலே ஃபஸ்ட் டைம் நம்ம தான் வந்து ட்ரோனை யூஸ் பண்ணி வந்து வெட்டுக்கிளிங்கிற லோக்கஸ்ட்டை வந்து துரத்திருக்கோம். இது வந்து சரித்திரத்திலேயே முதல் முறையாக நடந்ததுனால இந்தியாவுக்கு வந்து ஒரு பேர் தான். இது வந்து ஃபஸ்ட்டு ராஜஸ்தான் மூலியமாக வந்துச்சு. அது அப்புறம் பார்ப்போம். முதல் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்னா, தமிழ்நாட்டில் ஈரோட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 ஏக்கர் கிட்ட மல்லிகைப்பூ வந்து விதைச்சிருக்காங்க. அந்த மல்லிகைப்பூ விதைச்ச இடத்துல வந்து இந்த மாதிரி வெட்டுக்கிளி வந்து நாசம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இது வந்து சேலமில் இருக்க ஒரு கம்பெனி வந்து அந்த கம்பெனி வந்து ஒரு சஜஷன் கொடுத்தாங்க அவங்களுக்கு, இது மாதிரி வெட்டுக்கிளியை போகிறதுக்கு ட்ரோனை வச்சு பண்ணலான்ட்டு. அவங்க ட்ரோனை வந்து சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி அது வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு விவசாயிகள் சொல்லி கொடுத்தாங்க. இதோட ரேட் வந்து ஒரு 3 லட்சத்து 4 லட்சம் வரைக்கும் இருக்குது. இதோட ஒரு பேட்ரி வந்து 32,000 ரூபா. இதை வச்சு ஒரு சுமார் 15 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம வந்து கிருமி நாசினி தெளிப்போம். இதில் என்ன மெக்கானிசம்னா, ட்ரோன் வந்து எப்போயுமே வந்து நம்ம மோஸ்ட்லி வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு, ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு, படத்துலலாம் அப்படியே ஹெலிகாப்டர்லாம் ஷூட் பண்ண மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் ட்ரோனை வச்சு தான் எடுக்கிறாங்க இப்போலாம். அதை வச்சு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதில் வந்து கிருமி நாசினியில் வச்சு ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இந்த ட்ரோனில் இருக்க பேட்டரியை வச்சு மூவ் பண்ண முடியும். நம்ம எல்லாமே வந்து மொபைல் ஜிபிஎஸ் மூலியமாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது விவசாயிகளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி ரொம்ப ஈஸியாகவே வச்சுருக்காங்க. அதனால் இது வந்து தமிழ்நாட்டு விவசாயிகள் மக்களில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. ஃபஸ்ட்டு இது வந்து பஞ்சாப்லேருந்து வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. நம்ம காப்பான் படத்துலையும் பார்த்துருப்போம், பஞ்சாப்லேருந்து அந்த வெட்டுக்கிளி வரும். அந்த வில்லன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருப்பாரு. இந்த தடவை அந்த பாகிஸ்தான்லேருந்து தான் வந்திருக்கு. இது வந்து அட்டாக் பண்ணது வந்து பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் இந்த 3 மாநிலத்தை தான் ரொம்ப அட்டாக் பண்ணியிருக்கு. அங்கே வந்து கோதுமை விளைச்சல் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி இது. மொத்தம் வெட்டுக்கிளியில் வந்து 400 வகைகள் வந்து பிரிக்கிறாங்க தமிழ்நாட்டில். ஒரு கூட்டத்தில் இருக்க வெட்டுக்கிளி வந்து சுமார் 2500 பேர் சாப்பிட்ற சாப்பாட்டை வந்து வீணடிக்க முடியுமா. இந்த வெட்டுக்கிளியை தான் நம்ம இங்கிலீஷ் வந்து லோக்கஸ்ட்டுன்னு சொல்கிறோம். இது நம்ம தமிழ்நாடு, இந்தியா மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்க எல்லா நாட்கள்லையும் அட்டாக் பண்ணியிருக்கு. இதை வந்து நிறைய ஒரு நாடும் ஒரு விதமாக கையாண்டுருக்காங்க. இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான என்னென்னா, டக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த டக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு 100 வெட்டுக்கிளியை சாப்பிட்ருது. இது வந்து இயற்கையான முறையில் இருக்குது. இதை பற்றி நிறைய வல்லுநர் வந்து நியூஸ் 7 தமிழ் சேனலில் வந்து பேசியிருக்காங்க. இப்போ நம்ம ராஜஸ்தானில் இருக்கிறத பற்றி பேசுவோம். ராஜஸ்தானோட கேபிட்டல் வந்து ஜெய்ப்பூர். நம்ம பிங்க் சிட்டின்னு அதுக்கு ஒரு பேர் இருக்குது. அங்கே வந்து எப்படி ஆச்சுன்னா, அந்த இடத்துல வந்து வந்து சமோத் அப்படின்ற ஒரு வில்லேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த ட்ரோன் யூஸ் பண்ணுற ஐடியாவை. இந்த ஐடியா வந்து எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா, இது மாதிரி சஜஷன் கேட்டு அது மாதிரி தான் யூஸ் பண்ணாங்க. இது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்து யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன். அவங்க வந்து பர்மிஷன் பண்ணியிருக்காங்க. ராஜஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ராஜஸ்தான் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க வந்து பர்மிஷன் கொடுத்தோன்னே இவங்க வந்து இது வந்து கையாண்டுருக்காங்க. இந்த வெட்டுக்கிளி வந்து ராஜஸ்தானில் கிட்டத்தட்ட 20 டிஸ்ட்ரிக்ட் வந்து பாதிச்சிருக்கு. அந்த 20 டிஸ்ட்ரிக்டில் கிட்டத்தட்ட 90,000 ஹெக்டர்ஸ். ஒரு ஹெக்டர்னால் 2.5 ஏக்கர் வரைக்கும் வரும். அது வந்து 90,000 ஹெக்டர்ஸ் வந்து பாதிச்சிருக்கு. இதனால் அவங்க வந்து ரொம்பவே பஞ்சத்தில் அடைஞ்சிட்டாங்க. இப்போ வந்து வெட்டுக்கிளி வந்து நிறையா விதமாக பிரிப்பாங்க. அது வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணதுனால எல்லாருமே கொஞ்சம் பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏவியேஷன் அந்த மாதிரி இருக்க அந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அவங்க தான் வந்து இந்த மாதிரி முடிவு எடுத்தாங்க. எல்லா ஊர்லேயும் வந்து இது வந்து பர்மிஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, காலைல ஒரு சூரியன் உதைக்கிறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடாது, சூரியன் போனதுக்கப்புறம் பண்ணக்கூடாது. அந்த குறிப்பிட்ட டைமில் அந்த காலைல ஒரு 6 மணிலேருந்து சாயங்காலம் ஒரு 6 மணிக்குள்ளே தான் கிருமி நாசினிகள் தெளிக்கணும். ராஜஸ்தான் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நிறையா பேர்ட் சென்ச்சுரிஸ், அப்புறம் இந்த வைல்ட் லைஃப் சென்ச்சுரிஸ் எல்லாம் இருக்குது. அங்கே வந்து இது வந்து பாதிக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால அதை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருக்காங்க. அந்த எக்கோ சிஸ்டமை பாதிக்காத மாதிரியே வச்சுருக்காங்க. இந்த ட்ரோனை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில வழிமுறைகள்லாம் இருக்குது. இது வந்து வெதர் கண்டிஷன் வந்து நல்லா இல்லாத டைம், ஆனால் ஹெவி ரெயின், ரொம்ப பனிமூட்டமாக இருக்கும்போது இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த கிளிப் வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எடுத்தது. எவ்வளோ இது பெருகுன்னு பாருங்கள் வெட்டுக்கிளி கூட்டம். இத்தனை வெட்டுக்கிளி வந்து ஒரு பயிரை வந்து 2500 பேர் சாப்பிட்றது வந்து அட்டாக் பண்ணதான். அப்படின்னா நம்ம ஆளுங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு எங்கே போவாங்க? அதனால் அதுவும் இந்த கொரோனா டைமில் வந்து இந்த மாதிரி பாதிப்படைகிறதுனால ரொம்பவே எல்லாம் பயந்துருக்காங்க. வேறு எதுவும் இல்லை காய்ஸ், இதை பற்றி தான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்னு வந்தேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.